ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 38வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன். ஆமென். மரித்தோரின் தேவனாயிராமல். ஆமென். தேவ பிள்ளைல அவர் இன்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற ஜீவாதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைல பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாந்துச்சு உலகம். தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த வார்த்தை ப்ரொக்ளைம் பண்ண உடனே வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற உடனே அங்கே வார்த்தையாக இயேசு போகிறார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாலாம். அப்போ ஆவியானவர் அதை கிரியை செய்து அது உருவாக்குகிறத நான் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாக கிறிஸ்து, தேற்றரவர்கள் ஆவியானவர், மூவரில் ஒருவனானவர், முப்பெரும் தெய்வமானவர். தெய்வ பிள்ளையில 3 நிலையில் செயல்படுகிறத நான் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் மனுஷன் பாவம் செய்து பாவத்திலிருந்து அடிமையானப்பட்டபோது அந்த நித்திய ஆக்கினை மரணம் வந்தபோது பாருங்க, அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலையை, மறுபடியும் பிதாவோடு சேர்க்கிற உறவை ஏற்படுத்தும்படி இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆமென். இயேசு மரித்தார். மரித்த மண்ணோடு மண்ணாய் போகல. நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்ம எல்லாரும் அகில உலகத்தின் பாவத்தை அவர் மேலே சுமந்தார். தேவப்பிள்ளையில அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆமென் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஜீவித்து அரசாளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? ஜீவாதிபதியாய், நித்திய பிதாவாய், ஆமென், என்றென்றைக்கும் இருக்கிறவராய், அழியாதவராய் காணப்படுகிறார். அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்க அந்த ஜீவன் விலையேற பெற்றது. தேவப்பிள்ளை ஒன்று தெரியுங்களா? இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு நம்ம மரித்து போகிறது இல்லை. நம் வாழ்க்கை முடிந்து போகிறது இல்லை. நம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் நம்ம அறிந்திருக்கிற நித்திய ஜீவன். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஒரு நொடி பொழுதுல நாம் மறுரூபமாக்கப்படுவோம். 1000 ஆண்டு காலம் அவரோடு கூட வாழப்போகிறோம். ஆமே. வசனம் சொல்லுது, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோர் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம். தேவப்பிள்ளையில நீங்கள் நானும் இன்னைக்கு பிழைத்திருந்தா அவருக்குள்ள பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். பாருங்க, அப்ப நம்ம அவர்களை பிழைத்திருக்க வேண்டுமானால் தேவப்பிள்ளை நாம் அவர்களை நிலைத்திருக்கணும். அவருக்குள்ள உறவில் இருக்கணும். அவரோடு இருக்கிற ஐக்கியமாக இருக்க வேண்டும். நான் 1980வது வருஷம் ரட்சிக்கப்பட்ட உண்மை ஓகே. ஆனால் இப்போ உங்கள் ரட்சிப்பு நிலைமை எப்படி இருக்கு? தேவப்பிள்ளையில அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அவருக்குள்ள நிலைத்திருக்கும் தான் அவரோடு கூட உறவாடுவோம். அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை வாசிப்போம், அவருக்கு பிரியமான காரியங்களாக செய்வோம். இன்னைக்கு அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 116வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். ஆமே. நான் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். தேவ பிள்ளைல அப்ப நாம் பிழைத்திருக்கிறது அவர் வார்த்தையினால் பிழைத்திருக்கிறோம். அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது பிழைத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையில பிழைத்திருக்கிறோம். வார்த்தை அவர் தானே. தேவ பிள்ளைகளை அவருக்குள்ள நாம் பிழைத்திருக்கிறனால தான் இந்த உலகத்துடைய மரணம் வந்தாலும் மரணத்திற்கு பிறகு நித்திய வாழ்வை ஆண்டவருக்கு வைத்திருக்கிறார். அவர் எப்படி ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரோ அதே போல் நம்மையும் அவர் ஜீவனுள்ளவராய் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மரணங்கள் குறித்து பயப்படாதீங்க. நித்திய வாழ்வு நமக்கு இருக்குது. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை நடத்துவார்.
கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ மரித்தோரின் தேவனாய் ராம ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடியா இன்றைக்கு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் உமக்கு ஆண்டவரே சாட்சிகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமாமாக்க செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்தோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நீங்கள் அவருக்குள் நிலைத்திருங்க, பிழைத்திருப்பீங்க. God bless you.